பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எஃப்ஜி மினிஸ்ட்ரீஸ் வேத உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? கர்த்தர் கிருபையில நல்லா இருக்கிறோம் பாஸ்டர். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் நான் அடிக்கடி ஆரம்பிக்கும் போது நான் சொல்லுவேன், தேவன் யாரு, தேவன் எப்படிப்பட்டவர் அறியாத, அதாவது கிறிஸ்துவர்களும் ரொம்ப நாளாக வேதத்தை வாசிச்சிருப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, தவறாமல் ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஆழமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேவன் யார் என்று சரியாய் புரிந்து கொள்ளாமல் எத்தனையோ ஆத்துமாக்கள் இருக்கிறது. அந்த பரிதாபத்தை கண்கூடாக இந்த நாளில் நம்ம பார்க்க முடியும். இப்படி சொன்னாலே கேட்குறவங்களுக்கு கோவம் வராதா? கண்டிப்பாக அது கோவம் வந்தாலும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து உண்மையான தேவனை அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா தேவனுக்கே மகிமை மிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கும் கூட. ஏன்னா நிறைய நிகழ்ச்சியை போதகருடைய வாயிலே தவறான வார்த்தைகளை வர்றதையும் அவங்களுடைய தவறான நம்பிக்கையும் நம்ம வெளிப்படையாக இந்த காலத்தில் நம்ம பார்க்க முடியுது. அநேக நிகழ்ச்சி நம்ம பார்த்துருக்கோம், அநேக நிகழ்ச்சியை நம்ம பேசியிருக்கோம், எது தவறுன்னு நம்ம வியாக்கியானம் பண்ணியிருக்கிறோம், வேதத்தை எடுத்து மெய்யான சத்தியத்தை அறிவித்திருக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல, அது தேவனுடைய பார்வைக்கு அவருக்கு தான் நம்ம விட்டு கொடுக்கணும். அப்படிப்பட்ட சில கேள்விகளோடு தான் இந்த நாளில் நம்ம வந்திருக்கிறோம். பார்க்கலாம், கேள்வி வச்சுருக்கீங்க பார்க்கலாம். ஆதியில் நம்ம நன்றாக எல்லா கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்கிறாங்க. ஆதாம ஏவாளை தேவன் உண்டாக்கினார். அவங்க தவறு செஞ்சாங்க. அந்த தவறுக்கான தண்டனையை கொடுத்து அங்கேருந்து அவங்கள வெளியில் அனுப்பினதுலாம் நம்ம பார்க்குறோம். எதற்காக அந்த கேள்வியை கொண்டு வரேன்னா, அடுத்த கேள்வி இருக்குது, அது புரிந்து கொள்றதுக்காக தான் நான் அந்த கேள்வியை கொண்டு வரேன். அவங்க செஞ்ச தவறுக்காக தேவனை தேவனுடைய வார்த்தையை மீறினதுனால அவங்களுடைய அதனுடைய விளைவெல்லாம் அவங்களாம் சந்தித்தாங்க அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும். எப்படிலாம் இந்த பூமியில் அவங்க பாடுபட்டாங்க, அப்படிலாம் அந்த சாபத்தின் மூலிமா அதனுடைய இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அறிந்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற போது இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில், இஸ்ரேல் மத்தியில் அவர் நடந்து வர்றாரு. நடந்து வரும்போது ஒரு செடியை பார்க்குறாரு, ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு. அந்த அத்தி மரத்தில் கனி இல்லை. அந்த அத்தி மரத்தில் கனி இல்லை. அந்த அத்தி மரத்தை சபிக்கிறாரு. அவர் சொன்ன கணமே அந்த அத்தி மரம் பட்டு போயிடுது. ஆனால் வேதம் குறிப்பிடுது அது அத்தி மரத்தினுடைய காலம் இல்லை, கனி கொடுக்குற காலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதம் குறிப்பிடுகிறது. என்னுடைய கேள்வி என்னன்னா, அது காலம் இல்லாத நேரத்தில் தான் அது அந்த அந்த ட்ரீ அப்படி இருக்குது. ஆனாலும் ஏன் அதை சபிக்கணும்? அதுதான் ஒரு கேள்வி. இந்த அத்தி மரம் எதை குறிக்கிறது, ஏன் சபிச்சாரு, அதுதான் ஒரு கேள்வி. இது தொடர்ந்து நிறைய கேள்வி இருக்குது, இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு தொடர்ந்து நம்ம போகலாம். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கினார், பாவம் செய்தபடியினாலே தண்டிக்கப்பட்டார். ஒரு கரெக்டாக சொன்னீங்க. இப்போ மனுஷனை ஆண்டவர் தண்டித்தார். ஏன்னா பாவம் செஞ்ச தண்டிக்கணும்ல, கண்டிப்பாக தகப்பன் சிட்சித்து தானே ஆகணும். இதுல என்ன இதுல இது அதுக்குண்ட அதனுடைய இது என்னன்னா, அதுல நம்ம என்ன முக்கியமா நான் பாக்குறேன்னா, தேவன் எப்படிப்பட்டவர்ன்றத அந்த இதுலயே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். தேவன் இப்படிப்பட்டவர், தேவனுக்குன்னு ஒரு ஸ்கேல் நம்ம கொடுத்தோம்னா தேவன் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் தான். இப்ப தேவன் எப்படிப்பட்டவர், அதாவது பாவத்தை பார்க்காம விடமாட்டார் அப்படின்ற ஒரு காரியத்தை கடந்து தன்னுடைய ஜனத்தை, தான் உண்டாக்கினதான ஜனத்தை தண்டித்து அனுப்பும்போது அவர்களுக்கு முன்பாக வேறு ஒரு வழியை வைக்கிறார். அவர் என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்றதான ஒரு வழியை வைக்கிறார். அப்ப அவர்களை சபிக்கும் பொழுதே, சர்ப்பத்தை சபிக்கும் பொழுதே, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் குதிங்காலை உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்கால நசுக்குவாய் அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்து பேசுறார். இப்ப ஸ்திரீயின் வித்தாக ஒரு மனுஷன் மூலமாக ரட்சிப்பு உண்டாகும் அப்படின்ற காரியத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, பேசுறாரு. சத்ருவினுடைய தலை நசுக்கப்படும், அது நிமித்தமா அவருடைய கால் நசுக்கப்படும். அது ஆக்சுவலா நான் எப்படி பார்க்குறேன்னா, சிலுவை மரணமாக தான் பார்க்குறேன். ஏன்னா சிலுவை கால் நசுக்கப்படுது அப்படின்னா அது மரணத்தை உண்டாக்காது. சிலுவை மரணமும் அவருடைய சரீர பிரகாரமான மரணமே ஒழிய ஆவிக்குரிய மரணம் அல்ல. ஆவி மரணம் அடையலையா, சரீர மரணம் அடைஞ்சால் அந்த சரீரத்தை அவர் எழுப்பி காண்பித்தார். அப்போ அது குதிங்கால் நசுக்கப்படுது. ஆனால் தலை நசுக்கப்பட்டா மரணம். அது பிசாசை குறிக்கிறதாக, பிசாசு நசுக்கப்படுகிற தோல்வியை, பிசாசினுடைய தோல்வியை குறிக்கிறது. என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளவு நல்ல தேவன் அது பாவத்தை அப்படியே சும்மா விடாமல் அவர் சிட்சிக்கிறார், தண்டிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா தண்டனை பெறுகிற அந்த மனுஷனுக்கு ஒரு ரட்சிப்பின் வழியையும் அவர் வைக்கிறார். அப்ப அந்த பக்கம் மனுஷனுடைய பக்கத்துல நீங்க போய் இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்முடைய தேவன், நம்முடைய தகப்பன் நம்மளை தண்டிக்கிறார் அப்படின்ட்டு அவரிடத்துல கோபப்பட்டு
அவன் வந்து அவரை விட்டு இன்னும் தூரமாய் விலகி போகலாம், அல்லது அவரை புரிந்து கொண்டு என்னை எவ்வளவு நேசித்திருப்பார் என்று சொன்னால் எனக்கு ரட்சிப்பின் ஒரு வழியும் வைக்கிறார் என்று சொல்லி அவரை விசுவாசித்து அவருக்காக காத்திருக்கிற மனுஷனாகவும் மாறலாம். அப்போ மனுஷனுடைய பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2 காரியம் காணப்படுது. ஒன்று, அவன் இன்னும் அதிகமாய் தேவனை விட்டு விலகுவதற்கு பார்த்தீங்கன்னா தன்னை வந்து விற்று போடலாம். ஏன்னா முன்னாடி ஏற்கனவே பாவம் செய்யறதுக்கு விற்று போட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகளின் மூலமா இன்னும் தேவனை விட்டு விலகி போகலாம். இல்லை என்று சொன்னால் இன்னும் கிட்டி தேவனிடத்துல சேரலாம், இன்னும் அதிகமாய் தேவனை தேடலாம், மனம் திரும்பலாம். உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், துரோகம் செய்தேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட வருகிறதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏதுவாய் காணப்படும். அது அன்றையிலிருந்து இன்றைக்கு வரையும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. ஆண்டவர் நம்மளை சிட்சித்தாலும் தண்டித்தாலும் நமக்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா எது ஜீவ பாதை என்பதை அவர் காண்பித்தார். சரியா? சரி, அடுத்து இங்க வருவோம். நீங்க கேட்ட கேள்விக்கு வரும். அத்திமரம் வந்து கனி கொடுக்காத காலத்துல, அது காலம் அல்ல, அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுகிட்ட வந்து கனியை அவர் தேடுறாரு. அப்போ பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது இலைகள் தான் நிரம்பி இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி பார்த்துருப்பாங்க, அந்த இலையெல்லாம் தள்ளி பார்த்தா உள்ள கனி இருக்கா? இல்லை, கனியே இல்லை. அப்போ கனி இருக்கும்னு வந்து பார்த்தா கனி இல்லை. நமக்கு வந்து யோசித்து பார்க்கும்போது காலம் இல்லையே, அது எப்படி கனி கொடுக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணலாம். ஆனால் பார்த்தா தூரத்துலேருந்து பார்த்தா ரொம்ப செழுமையாக இருக்குது, நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது இது கனி வந்து உள்ளே இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்குது இல்லையா? அப்போ இது வந்து எதை குறிக்குதுன்னா, இந்த அத்திமரம் என்பது மனுஷர்களை குறிக்குது. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 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 எந்த காரியம் என்ன, இது வந்து அந்த வரலாற்றில் ஆண்டவர் வந்து ஊழியம் செய்கிற அந்த நாட்களிலே நடந்ததான ஒரு காரியம். ஆனால் அதற்கு பின்பாக இன்னைக்கு நம்ம வாசிக்கும் போது அதுக்கு ஒரு ஞான அர்த்தம் உண்டு. கர்த்தரை வந்து நியாயம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதை சபிக்க மாட்டாங்க. சபிச்சு பேதுரு திரும்ப வரும்போது பார்க்குறோம், அதை வந்து அப்படியே பட்டு போயிருக்கிறது பார்க்குறோம். ஆண்டவர்கிட்ட வர கேட்குறோம், நீங்கள் சொன்னீங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்குள்ள காணப்படுகிற டீச்சிங் அல்லது ஞான அர்த்தமாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்ற காரியத்தை பார்த்தீங்கன்னா இது நிச்சயமாக மனுக்குலத்தை குறிக்குது, மனுஷர்களை குறிக்குது. மனுஷர்களிடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம ஆரம்பத்திலே பார்த்ததை போல அவர்களை தண்டித்து வெளியில அனுப்பிச்சாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர்களுக்கான ஒரு ஜீவ பாதையை குறித்து சொல்லிதான் என்ன பண்றாரு? அனுப்புறாரு. அப்ப அவரிடத்துல என்ன காரியம் எதிர்பார்க்கப்படுகிறது? மனம் திரும்பினவனாக, பாவத்திற்கு மனம் வருந்தினவனாக, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து காத்திருக்கணும் ரட்சகருக்காக அப்படின்ற ஒரு செய்தி அதுல காணப்படுதில்ல. நியூ டெஸ்டமெண்ட்டுக்குள்ள வரும்போது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கனி கொடுக்கிற ஜனங்களாக, கனி கொடுக்குறா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கறது, ஆண்டவருக்கு பிரியமா வாழுகிறதான காரியம். இன்னும் ரொம்ப ஆழமாலாம் பார்த்தா ஆவியின் கனியை குறிச்செல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பவுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்றார். அப்ப கனி உள்ள வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். கனி உள்ள வாழ்க்கைன்னா தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. அப்ப தூரத்துல இருந்து பார்த்தா வந்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை போல காணப்படுது. அப்படி ஒண்ணு. சரியா? ஆனா ஆராய்ந்து பார்த்தா அது வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையே கிடையாது, ஏன்னா கனியே கிடையாது. இது ஒண்ணு. இன்னொன்னு, மனுஷனுடைய பக்கத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா கனி கொடுக்கறது சீசனலா கொடுப்பானா? இப்ப மரம் வந்து சீசனலா கொடுக்கும். சரியா? காலத்திற்கு கனி கொடுப்பாது. இது ஊமை. ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லலாம், இது வந்து நீங்க ஊமையா எடுக்கணும். அதுல இருந்து ஒரு டீச்சிங் காணப்படுது. அப்ப மரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துக்கு கனி கொடுக்கும், சீசனல் ஃப்ரூட்ஸ் இல்லையா? மனுஷன் வந்து காலத்துக்கு கனி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? என்னன்னா ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கர்த்தருக்கு பிரியமா வாழறதுக்கு அவன் தன்னை அர்ப்பணிக்கும். ஒரு கனியுள்ள வாழ்க்கையை அவன் வாழ வேண்டும் அல்லவா? இல்ல நான் வந்து ஒரு சீசனுக்கு தான், ஜனவரி டு ஆகஸ்ட் வந்து நான் கனி கொடுப்பேன், நான் செப்டம்பர் டு டிசம்பர் வந்து நான் வந்து நான் வந்து உலக மனுஷனா வாழ்வேன் அப்படி சொன்னா அது வேற மீனிங்கை குறிக்கிறது அல்லவா? அப்ப அதை தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அவருக்கு தெரியும் அந்த அத்திமரம் இது கனி கொடுக்கிற காலம் அல்ல, ஆனா தூரத்துல இருந்து பார்த்தா செழுமையா கனி கொடுக்கறதை போல காணப்படுது. அப்ப தேவன் தன்னுடைய பிள்ளைகளிடத்துல என்ன பண்றாரு? அவருக்கு பிரியமான வாழ்க்கை அவர்கள்ட்ட காணப்படணும், ரட்சிக்கப்பட்ட மனுஷன் பாக்குறாரு. அப்ப அவர் கனியை நம்மள்ட்ட தேடும் போது டெய்லி நம்மள்ட்ட தேடிட்டு இருக்காரா? அப்படி அல்ல. என்ன அர்த்தம்னா அவர் வரும் பொழுது நம்ம விசுவாசிகளாக அவருக்கு முன்பாக இல்லை அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நாள் பூமியில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விசுவாசி போல வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த மனுஷன் கர்த்தர் வந்து கனியை தேடுறதான அந்த நாளில, பரலோகத்துக்கு நம்ம சேர்க்கிறதற்கு வருகிறதான அந்த நாளில அவருக்கு முன்னாடி நிற்கும் போது நம்மளால வந்து இந்த மற்ற மனிதர்கள் முன்பாக நடிக்கிறத போல நடிக்க முடியுமா? கிறிஸ்தவனை போல நடிக்க முடியுமா? நல்லவனை போல நடிக்க முடியுமா? ஆவிக்குரிய மனுஷனை போல நடிக்க முடியுமா? முடியாதே. தூரத்துல இருந்து பாக்குற வரைக்கும் தான் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மரம் அப்படி தோணும், பக்கத்துல வந்து கனியை தேடினா அதுல இல்லை. அப்ப அதை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? அதுல கற்றுக் கொடுக்குறாரே ஒழிய அவருக்கு வந்து அது காலம் அல்ல என்று தெரியும்.
அத்தி மரம் தன் காலத்துல தான் கனியை கொடுக்கும் அப்படின்னு தெரியும், இது சீசன் கிடையாதுன்னு தெரியும். ஆனா ஏன் வந்து இப்படி இருக்கு, இந்த கனி கொடுக்கறத போல அது வந்து காணப்படுதே பார்க்கறதற்கு. அதை போலதான் நம்முடைய லைஃப்பும். ஆண்டவர் நம்மளை நோக்கி பார்க்கும்பொழுது, ஆண்டவர் எப்பயும் பார்க்குறார், அவர் நோக்கி பார்க்கும்போது அவர் ரொம்ப சிம்பிள். அவர் விரும்புகிறதா நம்முடைய வாழ்க்கை காணப்படுதா. ஒருவேளை நம்ம இடத்துல குற்றம் இருக்கு அப்படின்னு சொன்னா, குற்றம் இல்லாத மனுஷன் இல்லை, பாடு உள்ளதான மனுஷன் தான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கோம். தவறு நம்மள்கிட்ட காணப்பட்டா அவருடைய சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அப்படி நெஞ்ச நிமிர்த்தி கொண்டு அந்த அத்திமரம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இலைகளோடு கூட அப்படி உள்ளெல்லாம் கனி இருக்கிறது போல அப்படி காண்பிக்க கூடாது ஆண்டவர்கிட்ட. நம்ம வந்து இவ்வளவுதான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா, பாவினா ஒரு பவுலை போல ஆண்டோடைய சமூகத்துல விடறவனாய் காணப்பட்டதுமே ஒழிய நான் பெரிய இவன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இதைதான் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கண்டிப்பா சிம்பிளான காரியம், ரொம்ப சிம்பிளான காரியம், அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. அதே நேரத்தில் தவறிட்டு ஆனால் தவறாத மனுஷனை போல வந்து வாழக்கூடாது. நிச்சயமாக மனம் நொறுக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் விழுறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. ஏமாற்றுகிறது அல்ல. அதே சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பக்தியின் வேஷத்தை தரிக்கிறது அல்ல. பக்திமானா வாழணும், பக்திமானா இல்லையா, பக்திமானா மாறு. நீங்கள் இந்த சொன்ன பாயிண்ட்டை நான் வந்து அடுத்த இதில் நான் கொண்டு வரேன், இதோட கேள்வியை நான் கொண்டு வரேன். நான் ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாயிண்ட்டு. இப்போதைக்கு இருக்கிற இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் அது வந்துட்டு ரொம்ப தேவையான ஒரு பாயிண்ட்டு. நான் இதை குறித்து நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, கடைசி காலத்தை குறித்து இதை குறிக்கிறாரு. இது அத்திமரம் நீங்கள் எப்போ வந்து துளிக்கிறத நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ வந்துட்டு கடைசி காலமாக இருக்கும் அப்படின்லாம் வந்துட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அதை குறித்து நீங்கள் சொல்லிடுங்களா? அது வேற மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ அத்திமரம்ன்றதை வைத்து நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய தடவை நான் இதை பேசியிருக்கேன். நான் ஒரு ஊமை சிம்பாலிக்காக சில அனிமல்ஸு, சில பொருட்கள் இதெல்லாம் வந்து வேதத்தில் பயன்படுத்தப்படும். உதாரணத்துக்கு சிங்கம் அப்படின்றது ஆளுமையை, ஆளுகை செய்கிறத, ராஜாவை, சிங்காசனத்தை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது குறிக்கிறது இல்லவா. அப்போ வந்து சிங்கம்ன்றது இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கு, யூத ராஜசிங்கம், அவர் ராஜா அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், என்ன அப்படின்னா சிங்கம்னாலே அந்த சிங்கம். அப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா கர்ஜிக்கிற சிங்கம் அப்படின்ற வார்த்தை யாருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு? அப்போ சிங்கம் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிரைஸ்ட குறிக்குது அப்படின்னு எடுக்க முடியாது. அப்போ வந்து கிரைஸ்டுடைய வேஷத்தை போட்டுக்கிட்டு வரக்கூடியவன் வந்து கர்ஜித்து நம்மளை பட்சிக்கிறவனாய் காணப்படுகிறான். அது வந்து பிசாசுக்கு. அதே மாதிரி சர்ப்பம் அப்படின்னு பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்னத்தை குறிக்கிறது? பிசாசை வந்து சிம்பாலிக்கா குறிக்கிறது, வஞ்சனையை குறிக்கிறது, ஏமாற்றுகிறதை குறிக்கிறது, தந்திரத்தை குறிக்கிறது. இது சர்ப்பம் அப்படின்றது. அதே நேரத்தில் நீங்க சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது அல்லவா. வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டதை போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்ப்பம் என்பதே வந்து இதுவா? அப்படி அல்ல. எந்த இடத்துல எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு, அந்த சிம்பிள் எதற்கு பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ஏன்னா சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்கள்னா ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க, வஞ்சிக்கப்படாம இருங்க அப்படின்றதுக்காக ஆண்டவர் சொல்றாரு. வனாந்தரத்துல சர்ப்பம் உயர்த்தப்பட்டதை போல மனுஷகுமார் உயர்த்தப்படுவார் அப்படின்னு சொன்னா நம்முடைய பாவத்துக்காக, சாபத்துக்காக அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியின் நடுவுல தூக்கப்படுவார், மரத்திலே தொங்குவார் என்பதை வந்து அது குறிக்கிறதான காரியமாய் காணப்படுது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அத்திமரம் அப்படின்னு சொன்னாலே உடனே வந்து இப்படி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. போன இடத்துல வந்து நான் சொன்னேன் அது மனு குலத்தை அல்லது மனுஷனை குறிக்கிறது அப்படின்னு சொன்னேன் நான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கேட்டது அத்திமரம் துளிர் விடுகிறதான காரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தை என்ன அப்படின்னா அத்திமரம் வந்து துளிர் விடும்போது அது கடைசி நாளில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதை குறிக்குது. இப்போ அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பாலிக்க குறிக்கிறதான ஒரு வார்த்தையும் உண்டு அத்திமரம் என்பதற்கு. அப்போ அத்திமரம் வந்து துளிர் விடுது அப்படின்னு சொன்னால் அவ்வளவு நாட்கள் வந்து இல்லாமல் இருந்தது அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குல்ல. இப்போ துளிர் விடுறதுன்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ காஞ்சி போனதாகவும் ஒன்றும் இல்லாதது போலையும் வந்து பார்த்தீங்கன்னா காணப்பட்டது. ஒரு ஒரு மரம் துளிர் விடுதுன்னா என்ன அர்த்தம்? அது வந்து ஸ்டெம் காணப்படுது, ஒரு டைமில் நல்லா இருந்திருக்கும், சரியா, மரமாக இருந்திருக்கும், அப்புறம் வந்து பட்டு போயிருந்திருக்கும், அப்புறம் வந்து அந்த ஸ்டெம் கொஞ்சம் தான் வந்து இருக்குது. அப்போ வந்து அது ஒரு மரமாகவே கன்சிடர் பண்ண முடியாது, ஒரு கட்டை அவ்வளோதான், ஒரு லாக் வந்து இருக்குது. அது செத்து போயிடுச்சா, காஞ்சி போயிருக்கா, உள்ள ஜீவன் இருக்கா, ஒன்றும் தெரியாது. அப்போ துளிர் விடும்போது நமக்கு என்ன தெரியும்? இல்லை, உள்ள ஜீவன் இருக்கு, உள்ள ஜீவன் இருக்கு, இப்போ துளிர் விடுது. அப்போ அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்குமானால்
அத்திமரம் துளிர் விடுகிறது என்று சொன்னால் இந்த தேசம் திரும்பவும் பிறக்கிறதை போல, திரும்பவும் இந்த தேசம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியில மேல காணப்படுகிறதை போல ஒரு நாள் வரும். இது கடைசி காலம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அத்திமரம் துளிர் விடும்போது கடைசி காலம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்றாரு. அப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்போ கிறிஸ்து வந்து வர்றது கடைசி காலத்தினுடைய தொடக்கம். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பூமியில வந்து நடந்து பேசுகிற அநேக காரியங்கள்ல இந்த ஊமையான ஒரு காரியம் உண்டு. இப்போ நீங்க வாழ்கிறதான இந்த காலத்துல அத்திமரம் என்பது இஸ்ரவேல்னு எடுத்தீங்கன்னா, அப்போ எப்போது இஸ்ரவேல் திரும்பவும் துளிர் விட்டுச்சு அல்லது தேசமாக திரும்பவும் எப்பொழுது கண்டீங்க? இப்போ ஒரு 1948 நினைக்கிறேன். அதற்கு முன்பாக இஸ்ரவேல் தேசம் இல்லை. அப்ப இஸ்ரவேல் தேசம் என்று காணப்பட்ட ஒன்று, அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிறோம் முதல் நூற்றாண்டினுடைய கடைசியில தேசம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இதாச்சு. எருசலேமை அவர்கள் என்ன பண்ணாங்க, ஆலயத்தை இடித்து போட்டார்கள். அதற்கு பின்பு ஜனங்கள்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள். நம்ம பைபிள்ல வாசிக்கும் போது ரோமன் கண்ட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா அது காணப்பட்டது. அதற்கு பின்பு பல ராஜ்யங்களுடைய கையில வந்து அது போச்சு. அது சரியா, பல ராஜ்யங்களுடைய கையில வந்து அது போச்சு. இப்ப இஸ்ரவேல் தேசத்துல காணப்படுற எருசலேம்ல நம்ம சாலமோனுடைய தேவாலயம், அதற்கு பின்பு ஏரோது பீரியட்ல காணப்பட்ட அந்த தேவாலயம், இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் பிரசங்கம் எல்லாம் பண்ணார். சாலமோனுடைய அந்த மண்டபத்திலே உலாவி பிரசங்கம் பண்ணார், அப்படிலாம் இருக்கும் இல்லையா. அப்போ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது பண்ணப்பட்டுச்சு. இப்போ அந்த இடத்துல என்ன இருக்கு, இப்போ ஆலயமே கிடையாது ஆக்சுவலா இல்லையா, செவர் மட்டும் தான் இருக்கு. செவர் மட்டும்தான் காணப்படும். அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய ஒரு மாஸ்க் தான் காணப்படும். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, பல ராஜ்யங்களுக்கு பின்பாக, அதாவது பல ராஜ்யங்களுடைய கையில இந்த தேசம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போச்சு. கடைசியா பிரிட்டிஷ் கையில கூட போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது உலகப் போருக்கு பின்பாக வந்து என்ன பண்ணாங்க, இந்த ராஜ்யத்தை வந்து திரும்பவும் இஸ்ரவேலுக்கு கீழே வந்து கொடுத்தாங்க. அப்போதான் அங்கங்கு காணப்படுகிறதான இஸ்ரவேலர்கள் வந்து அங்கே உள்ளுக்குள்ளார வந்து இதை வந்து தேசமாக திரும்பவும் அவர்கள் எழுப்பினார்கள். இப்போ இந்த ஊமையின் அடிப்படையில் இது வந்து அத்திமரம் துளிர் விடுகிறதாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அத்திமரம் துளிர் விட்டது. அந்த அத்திமரத்தை திரும்பவும் அழிக்கிறதற்கு பல யுத்தங்கள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது. இன்னைக்கும் நீங்கள் பார்க்கிறீர்கள், அந்த அத்திமரம் பார்த்தீங்கன்னா செழிப்பாக வளர ஆரம்பித்து கொண்டிருக்கிறது. இன்னும் யூதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல தேசங்கள்ல பரவி இருக்கிறார்கள். எல்லாருமே வந்து இஸ்ரவேலுக்குள்ளார இன்னும் வந்துடல. இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசைக்க முடியாத ஒரு தேசமா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் காணப்படுது. சுற்றிலும் பிரச்சனைகள் காணப்படுது, உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் காணப்படுது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அத்திமரம், துளிர்விட்ட அத்திமரம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அல்லவா. அப்ப இந்த ஊமை வந்து ஒரு பக்கம் அப்படி ஒரு சந்தோஷத்தை நம்ம கொடுக்குது, இன்னொரு பக்கம் ஒரு எச்சரிப்பை கொடுக்குது. என்னன்னா, இது கடைசி காலம் என்பதை ஆண்டவர் சுட்டி காண்பித்தார் அல்லவா. அது ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம 75 வருஷத்துட்ட வந்துட்டோம் இல்லையா. அதுக்கு மேலேயே வந்து ஆயிடுச்சு. புரிஞ்சுது பாஸ்டர். இப்போ பேக் டு நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த இதில் நான் கொண்டு வரேன். இத்தனை வருஷமாக நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே அப்படி தான் ஆரம்பித்தேன். நான் இத்தனை வருஷமாக நம்ம வந்துட்டு தேவனை அறிஞ்சிருப்போம், வேதத்தை எடுத்து வாசிச்சிருப்போம், ஜெபம் பண்ணியிருப்போம். அப்படி இருக்கிற அந்த ஆத்மா வந்துட்டு இந்த ஓமையின்படி செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வைராகியம், ஒரு தேவையில்லாத காரியம், தேவனுக்கு கீழ்ப்படியாத காரியம் அப்படிலாம் இருந்து செழிப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வேலையில் வந்துட்டு மனுஷனுடைய வாழ்க்கை, மனுஷனுடைய அந்த ஆத்மாவை சொல்கிறேன் நான். அந்த ஆத்மா அப்படி இருக்கும்போது ஆனாலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துச்சுன்னா அப்போ அதுக்கு இதை வந்து கம்பேர் பண்ண முடியுது இல்லையா, பார்க்க முடியுது. ஆமா, ஏன்னா அது உண்மையா ஆண்டவர் அந்த கனியை தான் எதிர்பார்க்கிறார், அந்த இலையல்ல. இலை அவசியம் அஃப்கோர்ஸ் சரியா, ஆனா அந்த கனியை எதிர்பார்க்கிறார். அந்த கனி இல்லாத பொழுது அப்ப நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆத்மா வந்து கனி கொடுக்கிறதா காணப்படுதா, கீழ்ப்படுகிற உணர்வோடு காணப்படுதா, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை சென்சிட்டிவா ஏற்றுக்கொள்ளுகிறதா காணப்படுதா. ஏன்னா நம்ம கனி கொடுக்கணும்னு என்ன அர்த்தம், அவருடைய வார்த்தைக்கு பயந்தா தானே கனி கொடுக்க முடியும். அவருடைய வார்த்தையை நம்ம சீரியஸா எடுத்தா தானே அவருக்கு கனி கொடுக்க முடியும். இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம சும்மா வந்து கீழ்ப்படுகிறதை போல நடிக்கிறவர்களாக தான் காணப்படுமே ஒழிய உண்மையா வந்து கனி கொடுக்க முடியாது, கீழ்ப்படிய முடியாது, மனம் திரும்ப முடியாது இல்லையா. அப்ப கீழ்ப்படுகிறதற்கு வந்து தாழ்மை வேணும்,
இருதயத்தில் அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறதான காரியம் வேணும். அது நமக்கு எவ்வளவு வயதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா மேன்மை பெற்றவர்களாக இந்த உலகத்திலே காணப்பட்டாலும் கூட நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மை உள்ளதாக, மன தாழ்மை உள்ளதாக, எந்த நேரம் ஆண்டவர் பேசினாலும் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளுகிறதான ஒரு பக்குவம் வந்து அதுக்கு காணப்படுச்சுன்னா அது நல்ல நிலமா காணப்படுதுன்னா அதை வந்து ஆண்டவர் பார்க்குறாரு இல்லையா. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா கடின இருதயமா வந்து காணப்பட்டுச்சுன்னா அந்த நிலைமை அது சரி கிடையாது. அப்போ என்னதான் வார்த்தையை உள்ள போட்டாலும் அது வந்து கேட்க போறது கிடையாது. அது எப்படி அப்புறம் வளரும், எப்படி கனி கொடுக்கும்? அப்போ அது என்ன கனி கொடுக்கறதுனால புரிந்து கொள்ளணும். அந்த வசனம் வந்து உள்ள போய் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளைச்சலை கொடுத்தா தானே அடுத்தது கனி என்கிறதான ஒரு காரியமே வருகிறது. கனி அப்படியே ஃபர்ஸ்ட் வந்துடாது. வசனம் என்பது விதைக்கப்பட்டு நீங்க நெல்மணின்னு எடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கதிரை கொடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடுகுன்னு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து மரமாக வளரணும். அப்போ என்ன பர்பஸ்க்காக அது விதைக்கப்படுதோ அந்த வசனம் அது வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து அது கனியை கொடுக்கணும். இதுதான் வந்து அந்த ஊமையினுடைய கருத்து. அப்போ நம்முடைய ஆத்மா நல்ல நிலமானால் அது என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு பிரியமா, அவருக்கு கீழ்ப்படுகிறதா, மனத்தாழ்மை உள்ளதாக, அவரை கனப்படுத்துகிறதாக, அவரை மைமைப்படுத்துகிறதாக, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்றது போல மற்றவர்கள்ட்ட நடக்கிறவர்களாக காணப்படுறதா கனி கொடுக்கிறதான வாழ்க்கை. ரொம்ப கஷ்டமான டேர்ம்ஸ்ல போய் இப்படி அப்படி அப்படின்ட்டு வந்து நான் சொல்லலாம் வரும். ரொம்ப சிம்பிள். எல்லா மனுஷனுக்கும் தெரியும் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது. அப்போ ஆண்டவர் பார்க்கும்போது அந்த இருதயத்திட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அந்த ஆத்துமாக்கிட்ட அதுவும் நமக்கு தெரியும். அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடினப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா அது கனி கொடுக்காம வெளியில மாத்திரம் வந்து கனி கொடுக்குற மனுஷனை போல நம்முடைய ஆத்மாவை நம்ம காண்பித்துக் கொள்கிறோம். நம்மள்ட்ட யாராவது வந்து பேசினாங்கன்னா ரொம்ப அழகா இப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனா அப்படின்ட்டு வந்து மற்றவர்கள் வந்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நம்முடைய பேச்சு காணப்படும். அந்த பேச்சை பார்த்தா நம்ம உள்ள இருக்க ஆத்மாவை அவன் பார்ப்பான். பார்த்துட்டா எப்படிப்பட்டவர் நம்மளை கனப்படுத்திட்டு போவான். ஆனா ஆண்டவர் பார்க்கும்போது அவருக்கு தெரியும் இந்த ஆத்மா எப்படிப்பட்டது. நம்ம உட்கார்ந்து யோசிச்சா நமக்கே தெரியும் நம்ம ஆத்மா எப்படிப்பட்டது. இதுதான் ரொம்ப சிம்பிள். லைஃப்ன்றது ரொம்ப சிம்பிள், கடினமானதே கிடையாது. அவருடைய அந்த வார்த்தைகள் எல்லாம் அல்லது கற்பனைகள் எல்லாம் பாரமானதே கிடையாது. ரொம்ப சிம்பிளா உள்ளுக்குள்ள நமக்கு சேஞ்ச் காணப்பட்டுச்சுன்னா அதை ஈஸியா நம்ம வெளியில வந்து காண்போம். இல்ல உள்ள சேஞ்ச் இல்லாதபடிக்கு, மனம் திரும்புதல் இல்லாதபடிக்கு, ஒப்பு கொடுக்கறது இல்லாதபடிக்கு, தாழ்மை இல்லாதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்ம வந்து முயற்சி பண்ணும்போது அது ரொம்ப பாரமா இருக்கும், கஷ்டமா இருக்கும் நமக்கு அந்த இது. ஆனா உள்ள சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டா வெளியில ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து கஷ்டப்பட்டுலாம் கொண்டு வரணும். ஆட்டோமேட்டிக்கா வந்து வார்த்தையில அன்பு காணப்படும். புரியுது பாஸ்டர். இன்றைக்கு இருக்கிற இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து ஒரு ரஷ்டான ஒரு உலகம், ஓடுற ஓட்டமே வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு இந்த உலகத்தை வந்துட்டு எப்படி பார்க்குறாங்கன்னா, எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னா ரொம்ப வந்து நெருக்கமாக அப்படியே வந்துட்டு ஒரு மினிட் கூட இல்லாமல் அப்படிலாம் பிளான் பண்ணி ஓடுறவங்களாம் இருக்கிறாங்க. பிஸி வேர்ல்டு ஆயிடுச்சு. ரஷ்ட் அப்படியே ரொம்ப இதுவாக போயிட்டுருக்காங்க. இப்போ இதை வந்து நான் இப்படி கொண்டு வரேனே, உள்ளே கொண்டு வரேனே, இதை நல்லா வந்து நான் தேவனை புரிஞ்சுட்டேன், அறிஞ்சிட்டேன். நல்லா வந்துட்டு வேத வாசிப்புலையும் ஜபத்துலையும் வந்து ஆரம்பத்துலேயே இப்படி தான் ஆரம்பித்தேன் நான். பவுல் சொல்கிறாரு, என்னுடைய ஓட்டத்தை நான் வந்துட்டு நான் ஓடி முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்சி கொடுக்குறாரு. அப்போது இன்னும் நம்ம வந்துட்டு அந்த மாதிரியான ஓட்டத்தெல்லாம் இன்னும் ஆரம்பிக்கல, இன்னும் முடிக்கவும் இல்லை. அப்படி யாரும் ஓடிட்டு தான் இருக்கோம். ஓடிட்டு தான். ஆமாம், கடைசி வரைக்கும் நம்ம அப்படி ஓடி முடியும். பவுல் போல் அந்த கடைசி நாளில் பவுல் நான் சொல்கிறாரு, என்னுடைய அந்த மனசாட்சியின்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை உள்ளவனாக நான் ஆண்டவருக்காக நான் ஓடினேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, நான் என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்தேன் அப்படின்றதான அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எல்லா தேவ மனுஷர்களுக்கும் தன்னுடைய ஓட்டத்தை வாழ்க்கையை முடிக்கும் போது அது காணப்படணும். இல்லை, அதுதான் சொல்ல வரேன். அப்படிப்பட்ட வார்த்தை நம்மளுக்குள்ள வருமா அப்படின்றது தான் வந்து ஆராய்ந்து பார்க்கறது தான் நான் சொல்ல வரேன். அப்போது இப்படி ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து ஓடிட்டு இருக்கிறேன். இதனுடைய அடுத்த ஸ்டெப்பு என்னுடைய மன நிறைவுக்காக, தேவனுக்காக நான் என்ன செய்யணும்னு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதுக்கு என்ன அடுத்தது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்க? புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? அதாவது வந்துட்டு ஒரு நிறைவு, அதாவது என்னுடைய பார்ட் என்னன்னா, இப்போ பவுல் நான் எதுக்கு எடுத்தேன்னா, நான் அதுக்கு அடுத்து சொல்றதுக்காக தான் எடுத்தேன் நான். அப்போ ஒரு ஆத்மா வந்துட்டு மனநிறைவோட தேவனை நான் அறிஞ்சு வச்சுட்டு இருக்கேன், நான் புரிஞ்சுட்டேன், நான் வேத வாசிப்புலையும் வந்து ஜபத்துலையும் வந்து நான் தரித்து இருக்கிறேன், என்னுடைய ஆத்மா வந்துட்டு தேவனுக்கு வந்துட்டு உகந்ததாய் காணப்படுகிறதுனா அவங்களுடைய அடுத்த ஸ்டெப்பு என்னவா இருக்கும்? அப்படியே இருக்கணுமா, இல்லை அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன மூவ் பண்ணணும்? அதுதான் என்னுடைய கேள்வி. அடுத்த ஸ்டெப்புன்னா சரி, ரொம்ப கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து டஃப்பான வாழ்க்கையே கிடையாது. நீங்கள் வந்து அது பயங்கர டஃப்பான வாழ்க்கைன்னு நினச்சா பயங்கர டஃப்பான வாழ்க்கை, ரொம்ப லகுவான வாழ்க்கை அப்படின்னா ரொம்ப லகுவான வாழ்க்கை. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, பவுலை குறித்து நீங்கள் சொல்கிறீங்க, அவன் வந்து அழைக்கப்பட்டான், ஆண்டவருக்கு விரோதமாய் காணப்பட்டான், அதை வைராக்கியமாக செய்தான் காணப்படுது. அதாவது அவன் வந்து நம்பின அந்த கர்த்தர் யெகோவா
என்கிறவருடைய நாமத்திற்காக அவன் என்ன பண்ணா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பின்பற்றுகிறவர்களை எல்லாம் அவன் வைராக்கியத்தோடு துன்பப்படுத்தினான். ஆனால் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்த பின்பு நம்ம இவ்வளோ பெரிய முட்டாளா காணப்படுறோமே, மகா பாவியா காணப்படுறோமே, நாம வைராக்கியம் பாராட்டுகிற அந்த யெகோவா தான் இந்த இயேசு கிறிஸ்து, அல்லது அந்த யெகோவாவுடைய நாமம் தான் இயேசு கிறிஸ்து. அந்த யெகோவா தான் மனிதனாக வெளிப்பட்டவர், இரட்சகராக வெளிப்பட்டவர் என்று அறிந்து கொண்ட பின்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக வாழறான். அப்ப அவனுக்கு மிக தெளிவாக பாத்தீங்கன்னா அவனுடைய அந்த ஊழியம் சொல்லப்பட்டது. அவன் என்ன பண்ண போறான், யாரை அறிவிக்க போறான், நீ எனக்கு சாட்சியா இருப்ப அப்படி சொல்றாரு ஆண்டவர் இல்லையா. அனனியாட்டே சொல்லிவா, அவன் எனக்கு சாட்சியா இருப்பான், ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இந்த காரியங்கள்லாம் அவன் அறிந்தவன். அப்ப அவனுடைய ஓட்டம் என்ன, இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நிற்கிறது தான் அவனுடைய லைஃப். இப்ப நமக்கு என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அதுதான் என்னன்னா, நானே அவர் என்று உணர்ந்து அறிந்து விசுவாசித்து என்னுடைய தாசனும் நீங்களும் என்னுடைய தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்றாரு, எனக்கு முன் ஏற்பட்ட தேவனும் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, வேறொரு தேவனே கிடையாது. யார் தான் தேவன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் என்கிறவர் தான் தேவன். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னும் வேற தேவன் கிடையாது, பின்னும் தேவன் கிடையாது, மேலேயும் தேவன் கிடையாது, இங்க கீழே பூமி கடியிலும் வேற தேவன் கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தேவன் என்பதற்கு சாட்சியாக நம்ம காணப்படணும். அதனாலதான் உங்களுக்கு ஏசாயா 25:8-9 கூட போன இதுல நான் சொன்னேன் இல்லையா, மரணத்தை ஜெயமாக கர்த்தர் விழுங்குவார். அந்த காலத்துல அக்காலத்துல இவரே நம்முடைய தேவன், இவரே நம்முடைய கர்த்தர், இவரே நம்முடைய இரட்சகர் என்று சொல்லப்படும். அப்ப பரலோகத்தின் தேவன் சாவாமை உள்ளவர், அதரிசனமானவர், காணக்கூடாதவர், காணக்கூடிய மனுஷனாக வெளிப்பட்டு சரீரத்திலே காணப்பட்டு அந்த சரீரத்தை மரணத்திற்கு உட்படுத்தி, திரும்பவும் சொல்றேன், தேவன் மரிக்கல, தேவன் சரீரத்திலே காணப்பட்டு அந்த சரீரத்தை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து, கொலையுன்னு ஒப்பு கொடுத்து அந்த சரீரத்தை என்ன பண்ணாரு, எழுப்பி காண்பித்தார். அப்ப அவருக்கு சாட்சியாக நம்ம இருக்க வேண்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. என்னால தாசனா இந்த சாட்சியை தான் அவர் சொல்லுவார், எனக்கு முன் தேவன் கிடையாது, எனக்கு பின் தேவன் கிடையாது, நானே கர்த்தர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். அது மாத்திரம் கிடையாது, எனக்கு முன்னும் தேவன் கிடையாது, பின்னும் தேவன் கிடையாது, வேற தேவன் கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப இன்றைய கிறிஸ்தவர்கள் வேறொரு தேவன் உண்டு, இயேசு கிறிஸ்து பூமிக்கு மட்டும் தேவன், பரலோகத்துக்கு பிதா தேவன் சொன்னா இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல இல்லையா. அப்ப இதுதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்ததான காரியம். அப்ப எப்படி பவுலுக்கு தெரிஞ்சதோ அதே மாதிரிதான் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்வதுதான். இயேசு கிறிஸ்து சாட்சியாக வாழ்வதுன்னா அவரையே தெய்வமாக கொண்டு அந்த விசுவாசத்தோடு கூட இந்த பூமியிலே வாழுகிறதான வாழ்க்கை, ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை, அவரிடத்துல அன்பு செலுத்துகிறதான வாழ்க்கை, சக ஜனங்களிடத்துல அன்பு செலுத்துகிறதான வாழ்க்கை, ஒருவரை ஒருவர் கனப்படுத்துகிறதான காரியம், ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிறதான காரியம், இது எல்லாமே வசனத்தின் அடிப்படையில, கர்த்தர் விரும்புகிறதன் அடிப்படையில இந்த காரியத்தை நம்ம செய்ய வேண்டும். அப்ப இதுதான் நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான காரியம். ஜென்ரலா பாத்தீங்கன்னா இதுதான் சொல்லுகிறது. மற்றபடி பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும் என்ன அப்படின்னா, நம்ம என்ன ஓட்டம் ஓடிட்டு இருக்கோம், எங்க ஓடிட்டு இருக்கோம், எதுக்கு ஓடிட்டு இருக்கோம், என்ன நம்ம விரும்புகிறோம். இப்போ ஊழியத்தை நம்ம விரும்பினா கூட அது எஜமான் விரும்புகிற காரியம். எஜமான் என்னிடத்துல இப்ப நான் ஒரு ஊழியன், நீங்க ஒரு ஊழியன், இன்னொரு ஊழியக்காரர். ஆனா இந்த 3 பேருக்கும் எஜமான் யாரு அப்படின்னா ஒருத்தர். அந்த எஜமான் எனக்கு ஒண்ணு கொடுப்பாரு, அவருக்கு ஒண்ணு கொடுப்பாரு, உங்களுக்கு ஒண்ணு கொடுப்பாரு, புதிதா வருகிற ஒருத்தருக்கு ஒரு ஊழியத்தை கொடுப்பாரு. அப்ப அந்த எஜமான் விரும்புகிறதான அந்த ஊழியத்தை செய்யணும். ஒழிய நான் பாத்தீங்கன்னா என்னோட ஒரு பெரிய ஊழியக்கார் அதை விரும்புறது, இந்த ஊழியம் ஈஸி நான் அதை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றது, இது பாத்தீங்கன்னா அர்த்தம் கிடையாது. நமக்கு என்ன ஊழியத்தை எஜமான் கொடுத்துருக்காரோ அந்த ஊழியத்தை செய்துக்கிட்டு நம்ம அதுல உண்மை உள்ளவர்களாய் காணப்படும் போது கடைசி நாள்ல அவர் சொல்றாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துல பங்கு பிரவேசி. அப்ப 5 தாலந்தா இருக்கலாம், 2 தாலந்தா இருக்கலாம், 1 தாலந்தா இருக்கலாம். அது நீங்க ஊழியம், ஞானம், வரங்கள் எப்படி வேணாலும் நீங்க அதை எடுத்துக்கோங்க. அவனுக்கு மட்டும் எதுக்கு 5 கொடுத்தாரு, எனக்கு 2 தான் கொடுத்தாரு, எனக்கு 1 தான் கொடுத்தாரு, அவனுக்கு ஏன் 2 கொடுத்தாரு, இப்படி சொல்லக்கூடாது. 1 கொடுத்ததுல நீ உண்மையா இருக்கியா? அப்ப இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஞானம், நமக்கு கொடுத்திருக்கிற வரங்கள், நமக்கு கொடுத்திருக்க அந்த வேத அறிவு எவ்வளவு அறிந்திருக்கிறோமோ அதன் அடிப்படையில நம்ம காணப்படும். இன்னும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணா நிறைய சொல்லிட்டு போகலாம். என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டீங்க, அடுத்த ஸ்டேஜ்னா நான் என்ன பாக்குறேன், பேதுரு சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையிலும் வளருங்கள். இப்ப இயேசு கிறிஸ்துவ அறிகிறோம், அறிவு வளருது. இந்த அறிவு நம்மளை எங்க கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா,
அந்த அறிவு நம்மளை இருமாப்புக்குள்ளாக, மேன்மைக்குள்ள, திமிருக்குள்ளெல்லாம் கொண்டு போகக்கூடாது. அவரை அறிய அறிய வந்து பாத்தீங்கன்னா மனத்தாழ்மையும் அன்பும் நமக்கு பெருக வேண்டும், கீழ்ப்படிதல் பெருக வேண்டும். இப்ப நேத்து நான் கீழ்ப்படிய முடியாத காரியத்துல கூட இன்னைக்கு நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னா, அதாவது அவரை அறிகிற அறிவுல வளர்ந்துருக்கேன்னா, அது எதை நோக்கி என்னை கொண்டு போகணும்னா, கீழ்ப்படிய முடியாத காரியத்துக்கு இன்னைக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அதை நோக்கி என்னை கொண்டு போச்சுன்னா நேத்தை விட இன்னைக்கு வளர்ந்துருக்கான்னு அர்த்தம். இல்லை அப்படின்னு சொன்னா நான் இன்னும் மனதை கடினப்படுத்துறேன்னா நேத்தை விட நான் வளர்ந்துருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா வளரல. அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த வளர்ச்சி என்னை அந்த கர்த்தரை நோக்கி கொண்டு போறதுக்கோ, கர்த்தருடைய நாமத்தை மைமைப்படுத்துறதுக்கோ அது வந்து பிரயோஜனமா இல்லை. அப்படின்னா என்ன வளர்ச்சி அது? அதையா பேதுரு சொல்றாரு? அப்படி அல்ல. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு நம்ம இன்னும் சபைக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை. திரும்பவும் சொல்றேன், நம்ம சபையில கூட கர்த்தரை அறிகிற அறிவு நிறைய பெருகி இருக்கிறது. ஆனா அந்த அறிவு அவர்களை வந்து கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறதற்கும் மற்றவர்களை கனப்படுத்துவதற்கும் பிரயோஜனம் உள்ளதா பயன்படலைன்னா அந்த அறிவினால என்ன பிரயோஜனம்? அதான் கேள்வி. இந்த அறிவை குறித்து பேதுரு பேசலையே. அடுத்த ஸ்டெப்னா இதுதான். புரிஞ்சுது மாஸ்டர், கண்டிப்பாக புரிஞ்சுது. அதாவது கம்ஃபோர்ட் ஜோனில் இல்லாமல் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் வந்து என்ன விட்டு கொடுக்கணும் கர்த்தருக்கென்று எனக்குள்ளாக இருக்கிற அந்த வைராகியத்தையோ, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய காரியங்களை சொன்னீங்க, அதை நான் எப்படி விட்டு கொடுத்து கர்த்தருடைய பார்வையில், மனுஷனுடைய பார்வையில் இல்லை கர்த்தருடைய பார்வையில் நான் எப்படி காணப்படுகின்றது தான் அந்த கேள்வி உங்கள் வாய் மூலியமாக நான் வர வைக்கிறது தான் அந்த கேள்வியை கேட்டேன் நான். மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. ஏன்னா எத்தனையோ காலமாக வந்துட்டு கிறிஸ்தவர்களாக காணப்படுவாங்க, ஆனால் எந்த மாற்றமும் அவங்களுக்குள்ளாக இருந்ததா இருக்காது. அவங்களே ஆராய்ந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இந்த மாற்றத்தை தான் வந்து தேவன் விரும்புகிறார். கண்டிப்பாக அதை வந்துட்டு கேட்குறவர்கள் வந்து புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், மாற்றிக்கொள்வாங்கன்னு நினைக்கிறேன். அநேக காரியங்களை குறித்து பேசணும் பாஸ்டர், ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. மீண்டுமா அடுத்த நிகழ்ச்சியில் கூட நம்ம பார்க்கலாம். ரொம்ப நன்றி.